பாண்டி வானதிய லவ் பண்ணாமலே இருந்திருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க, மறக்காம நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. ஏன்னா, அந்த அளவுக்கு இம்சை பிடிச்சவளா இருக்கிறாங்க. அ பாண்டி வந்து எவ்வளவோ சொல்லியும் கேட்காம, என்ன பண்றாங்கன்னா, பெங்களூருக்கு நானும் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுறாங்க. இப்போ வர்றதுக்கு ரொம்ப லேட் ஆகுது. வானதியோட அண்ணன் வந்து இங்க கடையில வந்து கேட்குறாங்க. அப்ப கண்ணன் இருந்துட்டு, கண்ணன் ப்ரோ என்ன சொல்றாருன்னா, "பாண்டி அண்ணன் வந்து பெங்களூர் போயிருக்காங்க" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "அப்ப அவன் கூட தான் இவளும் போயிருப்பா" அப்படின்னு சொல்லிட்டு, "உங்க அண்ணனுக்கு ஃபோன போடு" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உடனேன்னு "இல்ல அண்ணன் இப்ப வந்துரும். வானதி எங்க போயிருக்குன்னு தெரியாது. ஆனா அண்ணன் இப்ப வந்துரும்" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உன் மூஞ்சிய பார்த்தாலே தெரியுதுடா. நீ முழிக்கிற முடியிலேயே தெரியுது. வானதி கூட தான் போயிருக்கோம்" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "அவ பெங்களூர் தான் போயிருக்கானா? இல்ல ஓடி போயிட்டானா?" அப்படின்ற மாதிரி அண்ணன்ட்ட வந்து மிரட்டிட்டு இருக்கும்போது, கரெக்ட்டா அந்த நேரம் அ நம்ம சேரனும் வராங்க. சேரன் வந்துட்டு, "என்னாச்சு கண்ணன் ப்ரோ இன்னும் வரல. பாண்டி ஃபோன் அடிச்சேன் எடுக்கல" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "இல்லண்ணே இப்ப வந்துருவாருண்ணே" அப்படின்ற மாரி சொல்லிட்டு இருக்கும்போது, இப்போ உடனேனே என்ன பண்றாங்கன்னா, "உன் தம்பிக்கு ஃபோன் போடுங்க. அவன் தான் வானதிய கூட்டிட்டு போயிருக்கான்" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "இல்ல என் தம்பி பெங்களூருக்கு தான் போயிருக்கான். இந்த டூல்ஸ்லாம் வாங்கணும்னு சொல்லி தான் போயிருக்கான்" அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. "இல்ல அவன் வந்து என் தங்கச்சிய கூப்பிட்டுட்டு தான் ஓடிட்டான். என் தங்கச்சி மட்டும் வீட்டுக்கு வரல அப்படின்னா, நான் சும்மாவே இருக்க மாட்டேன்" அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கத்திட்டு இருக்கிறாங்க. அப்போ நம்ம சேரன் வந்துட்டு பாண்டிக்கு கால் பண்றாங்க. "டேய் பாண்டி எங்கடா இருக்க?" அப்படின்னு சொல்லிட்டு, "நான் இந்தா வந்துட்டுருக்கேனே பெங்களூர்லேருந்து தானே வந்துட்டுருக்கேன். இந்த பக்கத்துல வந்துட்டேனே 1 மணி நேரத்துல வந்துருவேன்" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "நீ பெங்களூர் தானடா போயிருக்க?" அப்படின்ட்டு கேட்குறாங்க. "ஏண்ணே இப்படி கேட்குற? நான் உன்ட்ட சொல்லிட்டு தானேண்ணே வந்தேன். பெங்களூர் தானே வந்திருக்கேன். டூல்ஸ்லாம் வாங்கிட்டு தானே வந்துட்டுருக்கேன்" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இங்க வானதியோட அண்ணன் வந்து சண்டை போட்டுட்டு இருக்காங்கடா. அ என்னமோ "வானதியையும் நீ கூட கூட்டிட்டு போயிட்ட, வானதி கூட ஓடி போயிட்ட" அப்படி இப்படின்னு என்னமோ சொல்லிட்டு இருக்கிறாங்கடா. எனக்கு ஒண்ணும் புரியல அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "என்னண்ணே சொல்ற?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, "ஆமாடா. நீ பெங்களூர் தான் போயிருக்க. ஆனா இவன் இல்ல. வானதிய கூட்டிட்டு ஓடிட்டான் உன் தம்பி" அப்படின்னு சொல்லிட்டு இங்க வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்கான்டா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "இல்லண்ணே நான் இப்போ வந்துருவேன். நீ ஃபோன வைண்ணே" அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, "என்ன உங்க வீட்லேருந்து ஃபோனு வந்தா நீ எடுக்க மாட்டியா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. "என்னாச்சு?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, "உன் ஃபோன் எங்க முதல்ல ஃபோன கட்டு" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. வானதி வந்துட்டு, "ஃபோன் நான் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிட்டேன். எங்க அம்மா கால் பண்ணிட்டே இருந்தாங்க. ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிட்டேன்" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "இதுக்கு தான் நான் உன்னைய சொல்றது. உன்னால என் குடும்பத்தில எப்பயுமே பிரச்சனை மட்டும் தாண்டி வருது. நானு இப்ப வேலையாத்தான் பெங்களூர் வரைக்கும் வந்திருக்கேன். ஆனா உங்க அண்ணன் உன்னைய கூப்பிட்டு ஓடி வந்துட்டேன்" அப்படின்னு சொல்லிட்டு, இப்ப எங்க வீட்ல வந்து சண்டை போட்டுட்டு இருக்கிறானா. "இப்ப என்ன பண்ண சொல்ற?" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உடனே "நல்லது தானே! அப்படி ஏதாவது சொன்னாங்க அப்படின்னா, நான் பேசாம உன் கூடயே வந்துருவேன்ல" அப்படின்னும்போது, "உனக்கெல்லாம் கொஞ்சம் கூட அறிவே இருக்காதா? எப்ப பார்த்தாலும் ஏதாவது ஒரு பிரச்சனை உன்னால எனக்கு வந்துகிட்டே தான் இருக்கு. எங்க குடும்பத்த நீ நிம்மதியா இருக்க விடவே மாட்டியா?" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "என்ன பண்ணி நீ இப்ப இப்படிலாம் பேசிட்டு இருக்கிற? நான் என்ன சொன்னேன்? உன் கூட வரணும்னு நெனச்சது தப்பா?" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "வரணும்னு நெனச்சது தப்பு இல்ல. நான் ஒரு வேலை விஷயமா போறேன். இன்னொரு நாளைக்கு உன்ன கூட்டிட்டு போறேன்னு தானே சொன்னேன். உன்னையெல்லாம் நான் என் வாழ்க்கையில கல்யாணம் பண்ணி என்னதான் பண்ண போறேன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. இப்படி அடம் பிடிக்கிற, கொஞ்சம் கூட புரிஞ்சுக்கிற தன்மையே இல்ல" அப்படின்ற மாதிரி திட்டிட்டு இருக்கிறாங்க. "போதும் பாண்டி திட்டுறத நிறுத்து. எங்க வீட்ல நான் என்ன பேசணுமோ நான் பேசிக்கிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இப்போ இங்க வானதியோட அண்ணன் வந்து, "வானதி மட்டும் வரலைன்னா அவ்வளோதான். இந்த கடையும் இருக்காது. ஒருத்தரும் உயிரோட இருக்க மாட்டீங்க." அப்படி அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா கத்திட்டு இருக்கிறான். அந்த நேரம் கரெக்ட்டா பாண்டி வந்துடுறாங்க. அப்ப வானதியும் கார்லேருந்து இறங்குறாங்க. "அ என்னடா பாண்டி பண்ணி வச்சிருக்கிற? எதுக்குடா வானதியும் கூட கூட்டிட்டு போன? நீ பெங்களூர் தானே போனேன்னு சொன்ன" அப்படின்னு சொல்றாங்க. "ஆமாண்ணே பெங்களூர் தான் போனேன்" அப்படின்னு சொல்லும்போது, வானதியோட அண்ணன் வந்து வானதிய கன்னத்துல ஒரு அறை அறைஞ்சுட்டு, "எங்கடி போன? இவன் கூட எதுக்குடி போன?" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "என்ன? இப்ப என்ன? நான் யார் கூட போனேன்? கட்டிக்க போறவன் கூட தானே போனேன். அப்படியே ஒரேடியா போகலைல்ல. பெங்களூர் வரைக்கும் என் பாண்டி ஒரு வேலை இருக்கு போறேன்னு சொல்லுச்சு. நான் தான் பாண்டியோட கார்ல ஏறி போனேன். இப்ப என்ன? நான் தான் வீட்டுக்கு வந்துட்டேன்ல" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "உனக்கு கொஞ்சம் கூட வெட்கம், மானம், சுடுசொறன்னு எதுவுமே இல்லையாடி? ஏன்டி இப்படி இருந்து தொலையிற?" அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கிறாங்க. உடனே பாண்டி வந்துட்டு, "வானதிய எதுக்கு அடிக்கிறீங்க? அதான் பத்திரமா கூட்டிட்டு வந்து விட்டுட்டேன்ல" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "முதல்ல உன்ன சொல்லணும்டான்னு" சொல்லிட்டு அடிக்க போகும்போது, சேரண்ணா வந்து தடுத்துடுறாங்க. அப்போ அ "மொத்த குடும்பமும் சேர்ந்து இப்படி பண்ணிட்டுருக்கீங்கல்ல, இருங்கடா உங்களுக்கெல்லாம் ஒரு நாளைக்கு இருக்கு" அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கூட்டிட்டு போயிடுறாங்க. நம்ம பாண்டி கிட்ட சேரன் வந்துட்டு, "எதுக்குடா அவள கூட்டிட்டு போன?" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப கண்ணன் ப்ரோ வந்துட்டு, "இல்ல பாண்டியனெல்லாம் வேண்டாம் வேண்டான்னு தான் சொல்லுச்சு. அந்த வானதி தான் அடம் பிடிச்சு கார்ல ஏறி உட்காந்துக்கிட்டு சின்ன பிள்ளை மாரி கார விட்டு இறங்காம கத்திக்கிட்டே இருந்துச்சு. அதனால தான் வேற வழியே இல்லாம பாண்டியன கூட்டிட்டு போனாங்க" அப்படின்னு சொல்றாங்க. "என்னடா இது?" அப்படின்னு சொல்லும்போது, "ஆமாண்ணே அவளால எனக்கு எந்த வேலையும் உருப்படியா நடக்கலண்ணே. நானே பயங்கர டென்ஷன்ல இருக்கிறேன். இப்ப எந்த டூல்ஸுமே நான் சரியா வாங்கவே இல்ல. நாளைக்கு டெலிவரி குடுக்குற வேண்டிய வண்டிக்கு கூட டூல்ஸ் வாங்கலண்ணே. இவ ஏன் தான் இப்படி இருக்கான்னு எனக்கு ஒண்ணுமே புரியல" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "சரி விடுறா பாண்டி. அவ வந்து உன் மேல ஒரு பாசத்துல சரி நம்ம தனியா பேசினா, மீட் பண்ணா நல்லாருக்குமேன்னு நெனச்சு சொல்லியிருப்பா போல இருக்கு. கூட வந்திருப்பா போல இருக்குது. சரி அவளுக்கு என்ன தெரியுமா இவ்வளோ நேரம் ஆகும்ன்னு" அப்படின்னு சொல்றாங்க. "நான் தான் சொன்னேனே அவ கேட்கவே மாட்டேன்ட்டா" அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. "சரி விடு. இதுக்கு மேல நம்ம பேசி என்ன ஆக போகுது" அப்படின்னு சொல்றாங்க.
ஸோ வீட்டுக்கு போனதுமேனு, இத பத்தி வீட்ல எதுவும் பேசிக்க வேணாம் சரின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கூட்டிட்டு போயிர்றாங்க. ஸோ மறுநாள் காலையில நிலா எழுந்திருச்சு சோழன் கிட்ட வந்து பேசுறதுக்கு போறாங்க. அப்போ சோழன் வந்து என்னைய போய் நீங்க ஆஃபீஸ்ல ட்ராப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நிலா கேட்குறாங்க. நான் எதுக்கு வரணும்? நீங்க உங்க ஆஃபீஸ்ல சொன்னீங்க அப்படின்னா, உங்களுக்கு ஸ்பெஷலா உங்கள வந்து கூட்டிட்டு போவாங்க அப்படின்ற மாரி சொல்றாங்க. உடனேன்னு நிலா இருந்துட்டு, "இல்ல நான் தெரியாம தான் கேட்குறேன். உங்களுக்கு இப்ப என்ன பிரச்சனை? எதுக்கெடுத்தாலும் ஏதாவது கடுப்பெடுத்து பேசிட்டே இருக்கிறீங்க. அப்படி என்னதான் பண்ணிட்டேன் சொல்லுங்க?" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. எதுக்கு நீங்க ராகவ பத்தியும் இப்படி பேசுறீங்க?" அப்படின்னு சொல்றாங்க. "ஆமா, எனக்கு கோவம் இருக்குமா, இருக்காதா? கோவத்தோட தான் நான் பேசுறேன்." அப்படின்னு சொல்லிட்டு சோழன் அங்கேருந்து திருப்பி கிளம்புறாங்க. இப்போ நிலா ஆஃபீஸ்க்கு கிளம்பிட்டு, நம்ம சோழன் குடுத்த வாட்ச வந்து கட்டிட்டு, நீங்க என்ன கட்டிட்டு வர்றாங்க. ஸோ சோழன் பார்த்துட்டு, "என்ன நான் வாங்கி குடுத்த வாட்ச கட்டிட்டு போறீங்க? உங்க பாஸ் வாங்கி குடுத்த வாட்ச கட்ட வேண்டியது தானே? அது ரொம்ப காஸ்ட்லியான வாட்ச் இல்ல. அத கட்ட வேண்டியது தானே?" அப்படின்னு சொல்றாங்க. "எனக்கு எது பிடிச்சிருக்கோ அதான் கட்ட முடியும். இப்ப எதுக்கு நான் அத கட்டணும்?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "இல்ல, இல்ல நீங்க அதத்தானே கட்டியே ஆகணும். நான் வாங்கி குடுத்த வாட்ச நீங்களே கீழ போடுறதுக்கு முன்னாடி என்ட்ட குடுத்துருங்க." அப்படின்ற மாரி கேட்குறாங்க. "இப்போ உங்களுக்கு என்ன பிரச்சனை? எதுக்கு இப்படியே பேசிட்டு இருக்கிறீங்க?" அப்படின்னு சொல்றாங்க. "ஆமா, எனக்கு கோவம் வரத்தானே செய்யும்." அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சோழன் வந்து நடந்த விஷயங்கள சொல்றாங்க. "அ அன்னைக்கு என்னைய ரெஸ்டாரண்ட்ல நீங்க கூப்பிட்டு வந்ததுலேருந்து சரியே இல்ல. என்னாச்சு?" அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு சோழன் வந்துட்டு, "ஆமா, அந்த ராகம் வந்துட்டு உங்க பாஸ் அவன் சொல்றான், நீங்க அவளோட ஆளாம். அது மட்டும் இல்லாம அவங்களுக்கு வாங்கி குடுத்தான்ல கிஃப்ட் அந்த வாட்ச ஃபோட்டோ எடுத்து ஸ்டேட்டஸ்ல வச்சிருக்கான். ஸ்டேட்டஸ்ல வச்சான்ல, சரி அது கூட பரவால்ல. என்ன போட்டிருக்கான்னு பாருங்க. ஹார்ட்டு, கிஸ் சிம்பலு அப்படி இப்படின்னு போட்டு வச்சிருக்கான். இதெல்லாம் பார்க்கும்போது கோவம் வருமா? வராதா?" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உடனே நிலா இருந்துட்டு, "ஓ! இதுதான் இவனோட கோவத்துக்கு காரணமா? இந்த ராகவ நம்ம இப்படியே விடக்கூடாது." அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கிறாங்க. அதே மாரி ஆஃபீஸ்க்கு போயிட்டு ராகவ் கிட்ட வந்து, "நீங்க எதுக்கு எனக்கு வாட்ச் கிஃப்ட் குடுத்தத வந்து நீங்க ஸ்டேட்டஸ்ல வச்சுக்கீங்க?" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "இல்லப்பா இல்ல நிலா, அது எப்பயுமே நாங்க வந்து எதுக்காவது ஒரு கிஃப்ட் குடுத்தோம் அப்படின்னா, அத நம்ம ஸ்டேட்டஸ்ல வைக்கிறது நல்லது தானே. நம்மளோட ஸ்டாஃப வந்து நம்ம பாராட்டணும் அப்படின்னு சொல்லி தானே அர்த்தம்." அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "சரி அதெல்லாம் இருக்கட்டும். அது எதுக்கு ஏதாவது ஒரு ப்ராஜெக்ட்ட முடிச்சிருக்கிறாங்க. அதுக்காக நாங்க பாராட்டி இந்த மாரி வைக்கிறோம்னு சொன்னா கூட நீங்க பரவால்ல. அது என்ன ஹார்ட் சிம்பல் போடுறது, கிஸ் சிம்பல் போடுறது இப்படிலாம் எதுக்கு போட்டு வச்சிருக்கீங்க?" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "இல்ல நான் எல்லாருக்குமே போடுறது தான். நான் உங்களுக்கு மட்டும் ஸ்பெஷலா எதுவுமே போடல. சும்மா இது ஜாலியா நம்ம ஃபன்னா பண்றது தானே." அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "நீங்க ஸ்டேட்டஸ் போட்டது எல்லாரும் பார்க்க தானே செய்வாங்க. சரி இத கூட விடுங்க. அன்னைக்கு சோழன் கிட்ட என்ன சொல்லியிருக்கீங்க? நீங்க என்னைய உங்களோட ஆளுன்னு சொல்லியிருக்கீங்க." அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "ஆமா, இதுல என்ன நிலா இருக்குது? நான் வந்து லவ் பண்ற பொண்ணு. அதனால தான் நான் சொன்னேன். இதெல்லாம் நான் சொன்னேன்னு சொல்லிட்டு, அவர் எதுக்கு உங்கள்ட்ட சொல்றாரு? அவருக்கு எதுக்கு உங்களுக்கு அவருக்கு எதுக்கு இவ்ளோ கோவம்?" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உடனே நிலா இருந்துட்டு, "ஆமா, அவருக்கு கோவம் வரத்தானே செய்யும். ஏன்னா, அவர் வந்து என்னோட ஹஸ்பண்ட்." அப்படி மாரி சொல்லும்போது, ராகுவுக்கு வந்துட்டு அப்படியே பயங்கரமா ஷாக் ஆயிருது. "என்னது சோழன் உங்களோட ஹஸ்பண்டா?" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "அப்ப நீங்க மேரிடா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. "ஆமா, நான் மேரிடு தான். சோழன் என்னோட ஹஸ்பண்ட் தான். இதெல்லாம் உங்களுக்கு நான் சொல்லணும் அப்படின்ற அவசியம் கிடையாது." அப்படின்னு சொல்றாங்க. "இல்ல நிலா, நீங்க ஆ நம்ம பயோடேட்டா குடுக்கும்போது அப்படி குடுக்கலையே! அன்மேரிட்ன்னு தானே போட்டிருந்தீங்க. சிங்கிள்ன்னு தானே போட்டிருந்தீங்க." அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "அது ஏதோ ஒரு கோவத்துல போட்டுட்டேன். இப்போ அந்த சூழ்நிலை போட வேண்டியத போட்டுட்டேன். இப்ப தேவையில்லாம என் பின்னாடி சுத்துறதெல்லாம் நிப்பாட்டிருங்க." அப்படின்ற மாதிரி சொல்லிர்றாங்க நிலா.